மூடு டாஸ்மாக மூடு. அப்படியே மூடுனவர் தான். மூடிட்டு எங்க போனார்னே தெரியல. திடீர்னு பார்த்தா வாராரு. பின்னாடி யாருக்கு புகைப்படங்களாமோ இருக்கு. இப்ப என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தா, விஜய் அவர்கள பத்தி பேசுறார். மனசு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுமே. யார சொல்றேன்னு தெரியுதுல்ல. மூடு டாஸ்மாக மூடுன்னு அப்படின்னு பாடுனா அந்த கோவன பத்தி தான். இந்த மாதிரியான கோமாளிகள் எப்படிலாம் வருவாங்க அப்படின்னு கேட்டா, சில கட்சிகளுக்காக வரும்போது தான் இவர்கள் கோமாளிகள் அப்படிங்கிறதே நம்மளால புரிஞ்சுக்கிட முடியுது. இப்ப டாஸ்மாக மூடிட்டாங்களா? இல்ல. போன ஆட்சியில சொன்னில மூடு டாஸ்மாக மூடு நீ. அப்ப இந்த ஆட்சியிலும் சொல்லணுமா வேண்டாமா? டாஸ்மாக திறந்து தானே இருக்கு. ஏகப்பட்ட பெண்கள் விதவையாக்கப்பட்டு கொண்டு தானே இருக்காங்க. அப்போ எகெயின் மூடு டாஸ்மாக மூடு வெர்ஷன் 2.0 வேணுமா வேண்டாமா? இந்த கேள்வியை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க மிஸ்டர் கோவன் கோமாளி அவர்களே. அதெல்லாம் விட அவர் விஜய் அவர்களை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனில, இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சு போனா அங்க யார் இருந்தாங்கன்னா உன்னுடைய தோழி இருந்தாங்க, அவங்க கிட்ட யார் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, என்னடா இது வெறும் ஆபாசம் மட்டும்தான் தெரியுமா இவங்களுக்கு? இந்த டிஎன்ஏல இருக்கு போல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், இந்த கோவன் கோமாளியா இருக்கட்டும், இதே மாதிரி ஏகப்பட்ட நபர்கள் அவங்களுடைய சிந்தனை செயல்பாடு இதெல்லாம் ஆபாசம். அவங்க வக்கர புத்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த புத்திலேயே அலைஞ்சிட்டு இருக்காங்க. யாரை பார்த்தாலும் உடல் உறவு, அது பெண்ணு ஆணு இப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க தான் ஈவேரா அவர்களுடைய பெரியார் அவர்களுடைய கொள்கையை பரப்ப போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணுரிமை பேசக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பெரியார் அவர்களுக்கு இவர்களை விட கேவலமான ஒரு பெரிய முன்னுதாரணத்தை யாராலையுமே கொண்டு வர முடியாது. இங்கே 2 பெண்கள் இல்லாட்டி ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு தனியா ஃப்ளைட்ல போறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய குத்தமா பெரியார் பார்ப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட பெரியார்வாதிகளாக இருந்துட்டு இந்த கோவன் கோமாளி மாதிரியான ஆட்களுக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் அக்செப்டே பண்ண முடியாது. உண்மையான பெரியாரிஸ்டா இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? அப்படின்னா நாளைக்கு நீங்க வேற யாரு கூடயோ கார்ல போகலாம், பைக்ல போகலாம். அதெல்லாம் தாங்க பெண்ணியம் இல்லாட்டி பெண்களுக்கான சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தவறா? இல்ல கோவன் கோமாளி வந்து மறுபடியும் பாடுவாரா? என்னப்பா நீ வந்து வேஷம் போடுற நீ. மூடு டாஸ்மாக மூடு வெர்ஷன் 2.0 அதோடி மட்டும் கிடையாது. இங்க விக் 2.0 ஒன்று உருவாகி இருக்கான். திராவிடம் 2.0 அப்படிங்கிறது உருவாகி இருக்கான். கஞ்சா போதை 2.0 3.0 4.0 இதெல்லாமும் உருவாகி இருக்கான். என்ன அப்படிங்கிறது இந்த அரசியல் சதுரங்கத்துல கொஞ்சமா பார்க்க போறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இன்னைக்கு அதிமுகவினுடைய பல அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது எல்லாருமே சொல்லியிருந்த ஒரு வார்த்தை இருந்துச்சு. எந்திரன் 2.0, இந்தியன் 2.0, சந்திரமுகி 2.0, அடுத்ததா சாமி 2.0, பில்லா 2.0, அந்த வரிசையில் திராவிட மாடல் 2.0. அது என்ன 2.0? வேற எதுவுமே இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படி பேசி வச்சிருக்காங்க. நீங்க தவழ்ந்து வந்தீங்க அப்படிலாம் சொல்லி இந்த தவழ்ந்து இல்ல எப்படி ஊர்ந்து வந்துன்னு சொல்லலாமா? இதெல்லாம் யாரையும் நான் நினைச்சுலாம் பேசல. உங்களுக்கா தோணுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாஸ் ஸ்பீச்சா இருக்கட்டும், இன்னும் முக்கியமான சில தகவலா இருக்கட்டும், தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்ற அந்த புள்ளியலா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் நீங்க பார்த்துட்டு இருந்தது திராவிட மாடல் 1.0 தான். அடுத்ததா 2026 தான் நீங்க 2.0 பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அடுத்ததும் திமுக தான் வரப்போகுது. அது திராவிட மாடல் தான். அந்த திராவிட மாடலுக்கான 2.0 நீங்க பார்க்க போறீங்க. வேற லெவல்ல அவருடைய ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்னாலும், அதிமுகவினுடைய இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய ஐடி விங் இதை எப்படி பார்க்கிறார்கள் அதையும் பார்க்கணும்ல. எங்க ஆளுங்கட்சியை பார்க்கும்போது எதிர்கட்சியை பார்க்கணுமா வேண்டாமா? இப்போது 66 எம்எல்ஏ இருக்காங்க, அடுத்த முறை 6 எம்எல்ஏ தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவை விமர்சனம் செய்யறாங்க திமுக. சொல்லப்போனா இது அதிமுகவினுடைய அழிவு காலம் அப்படின்னு சொல்லி திமுக விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இந்த பக்கமா இருக்கக்கூடிய அதிமுக எப்படி இந்த விமர்சனத்தை வச்சிருக்காங்க? திமுக ஆட்சி குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடி. சமூக வலைதளத்தில் திமுக அரசு குறித்த இபிஎஸ் கடுமையான விமர்சனம். ஆல்ரெடி ஆபரேஷன் கஞ்சா 2.0 3.0 4.0 அனைத்துமே ஃபெயிலியர். இதுல வெர்ஷன் 2.0 லோடிங்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அவர் சொல்லியிருக்கிறத பாருங்களேன். கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி. என்னப்பா இது? அது அந்த பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி அப்படிங்கிறதுக்கான பதிலடி தான் அதிமுக கொடுத்துருக்காங்க. கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி அப்படின்னு சொல்லி. எல்லாரும் மறந்து போகல இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தெல்லாம். அப்படிலாம் மறந்துட்டோம்னா நம்மலாம் சாதாரண மனிதர்களே கிடையாது. நாமெல்லாம் மைண்டு வந்து கரப்டான மனிதர்கள்னு அர்த்தம். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தக பையில் அறிவாள்களே சாட்சி. பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி. போதைப்பொருள் கடத்தலுக்கு திமுக அயலக அணியே சாட்சி. ஜாபர் சாதிக்கு இழுத்து விடுறாரு பாருங்க மனுஷன். போதையின் பாதைக்கு ரிஷிவந்தியம்
திமுக இளைஞரணி கூட்டமே சாட்சி. ஐயா, இந்த ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய அரசியல்வாதிகள் என்ன பாவம்யா. அவங்க உண்மையிலேயே இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள்லாம் ஒரு நாள் சொன்னார், தூங்கி எந்திரிச்சு வரும்போது நம்முடைய சகாக்கள் என்னென்ன பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்காங்களோ அதை நினைச்சே எனக்கு பதட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னார் பாருங்க. திமுகவினுடைய இளைஞரணி சார்பாக இந்த ரிஷிவந்தியம் பகுதியில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங் 3 மணிலேருந்து 6 மணி வரை நடந்து முடிந்ததாகவும், அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் சேர்ந்து ஏதோ ஒரு தனியார் ஹோட்டலில் போய் பீரெல்லாம் குடிச்சு சாப்பாடு சாப்பிட்டாங்க, அதுக்கும் இளைஞரணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எங்களுடைய கண்ணியத்துக்கு இவங்க களங்கத்தை விளைவிப்பதற்காக இந்த செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசணும். இதுக்கு 6 டேக் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? மேட்ரு இவ்வளவுதான். இதற்கும் இளைஞரணிக்கும் சம்பந்தம் கிடையாது, எங்களுடைய கண்ணியத்தை யாரோ கேவலப்படுத்துவதற்காக இப்படி செஞ்சிருக்காங்க, அது மது அருந்தியதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு 4 லைன் வார்த்தையை சொல்றதுக்கு 6 டேக். பத்திரிகையாளர்கள்லாம் சும்மா பகடக்காயா மாறிட்டாங்களாம். ஒவ்வொருத்தவங்களும் அங்கிட்டு இங்கிட்டு சுழண்டு, ஐயா சாமி சீக்கிரமா இந்த பிரஸ் மீட்டை முடிச்சு விடியா அப்படின்னு சொல்லி கெஞ்சாத குறையில கெஞ்சிருக்காங்க. சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி சோகால்டு அப்பா அப்படின்னு சொல்லி அவர் பேசினார்ல, அந்த வீடியோ இங்க பார்த்துருங்க. தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக, உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி. போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று சொல்லும் தமிழக இளைஞர்களால் அப்பா என பாசத்தோடு அழைக்கப்படும் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கட்சியில் மதிய விருந்தில் மது வைக்கப்பட்டு இருப்பது பேர் அவலத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா கோவன் கோமாளி அவர்களே, இந்த பீரெல்லாம் மூடு டாஸ்மாக் மூடு லிஸ்ட்ல வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல. அந்த இளைஞரணிகள் மீட்டிங் முடிஞ்சோடனே சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் பீர் பாட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம எல்லாருமே போதை, இங்கே இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களையுமே இந்த போதை அப்படிங்கிற அரக்கன் பெரிய அளவில் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் திமுகவினுடைய இளைஞரணி சார்பாகவே எல்லாரும் குடிச்சிட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி பீர் பாட்டிலாம் கொடுத்துருக்காங்கங்கிற இந்த செய்தியை எப்படி நம்மளால பார்க்க முடிகிறது? அதில் ஒருத்தர் பேசுகிறார்ல, ஒரு நிர்வாகி பேசுகிறார், இதற்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு. அதுக்கிட்ட ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க. எல்லாருமே சைலண்டாக உட்காந்துருப்பாங்க, யாருமே பதட்டமே அடைய மாட்டாங்க. இவர் 6 டேக் வாங்குறாங்கிற 7 டேக் வாங்குறாரு அப்படின்லாம் பதட்டமாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க ரோல் என்னவோ அதை மட்டும் அவங்க செஞ்சுருப்பாங்க. ஆனால் சில நபர்கள் என்ன செய்கிறாங்க, சார் பரிமாறின இடத்துல நீங்களும் இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி அதையும் போட்டு கொடுத்துட்டாங்க. பாஸ் என்ன பாஸ், இதெல்லாம் பார்க்காமையா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பிரஸ் மீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. சரி, திராவிட மாடல் 2.0 அப்படின்னு சொன்ன உடனே அதிமுக அதுக்கு எதிராக என்ன டேகை இங்க ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, பாய் பாய் ஸ்டாலின் அப்படிங்கிறது தான். 2026 ஒரே வெர்ஷன் தான், அது TNAADMK வெர்ஷன் தான். மக்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரிய ஓவாக போட்டு பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்லும் போது தாங்கள் சட்டையை கிழித்து கொண்டு தவழ்ந்து செல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது அதிமுக. அடுத்ததா ரொம்பவே முக்கியமான செய்தி, தமிழ்நாட்டில் இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. ஒரு மழலையர் அந்த பள்ளியில ஒரு குழந்தை இறந்த நிலையில், அதாவது தண்ணீர் தொட்டியில கிட்டத்தட்ட 15 அடி தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த 3 வயது குழந்தையின் தந்தை அப்படின்னு சொல்ற அந்த செய்தி. மழலையர் பள்ளி, கிட்ஸ் கார்டன், கிண்டர் கார்டன்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாதிரியான பள்ளிகள்ல தண்ணீர் தொட்டி இருந்துச்சுன்னா அடைச்சு மூடி வைக்க மாட்டாங்களா? இல்லை அதில் குழந்தை விழுற அளவுக்கு அதை அவ்வளோ திறந்து வச்சு அந்த 3 வயது குழந்தைய தனியாக அனுப்பிடுவாங்களா? இங்கே இருக்கக்கூடிய கிண்டர் கார்டன் எந்த ஊர்லேயும் அப்படிலாம் கிண்டர் கார்டன்லாம் இருந்ததா நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ சும்மா பணம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட மைண்ட் வாஷ் பண்ணி அவங்களுடைய குழந்தைகளை அங்கே கொண்டு போயிட்டு அந்த குழந்தைகளுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதை லாஸ்ட் விசாரிக்கும் போது தான் தெரியுது, கவர்மெண்ட்டை ஏமாற்றி தான் அந்த மழலையர் பள்ளி அப்படிங்கிறது அங்கே இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியான பள்ளிகள் எவ்வளவு இருக்கும் தமிழ்நாட்டில்? அத்தனை பேருக்கும் உடனடியாக ஒரு நோட்டீஸை கொடுத்து தயவு செஞ்சு குழந்தைகளுடைய உயிர் போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் காப்பாற்றுங்க அப்படிங்கிற தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரியான அசம்பாவிதம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. ஏகப்பட்ட கேசஸ் ஆயிடுச்சு குழந்தைகள் இறப்பு அப்படிங்கிறது. இதை நம்ம புறம் தள்ளிவிட முடியாது, அவ்வளோ அசால்ட்டாக செஞ்சிட்டு இருக்காங்க. திடீர்னு செய்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் வேற ஒன்றுமே இல்லை, ஒரு 60-68 பேர் இறந்தாங்கல்ல, அந்த கண்ணுக்குட்டி அவங்களுக்குலாம் ஜாமீன் கிடச்சிருச்சு. ஜாபர் சாதிக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு. இப்போ குற்றம் செய்யக்கூடிய நபர்கள் குற்றம் செய்து 1 மாதம் 1.5 மாதங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு ஈஸியாக அவங்க வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்கிற இந்த நிலைமை இருக்கும் பட்சத்தில் எப்படி குற்றவாளிகள் நம்ம உலகத்தில் இந்தியாவில் தண்டிக்கப்பட போகிறார்கள்? இந்த 3 வயது குழந்தை இறந்துருச்சு, இதுக்கு பின்னாடி இருந்த மேனேஜ்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணவங்களை அடுத்து என்ன செய்வீங்க? ஜாமீனில், அவங்க கேட்டால் ஜாமீனில் விடுவிக்க போகிறீங்க. இது ஒரு ஆக்சிடென்ட் தான், இதுக்கு பின்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வாதாட போகிறாங்க. நாமளும் அதை கேட்டுட்டு இருக்க போகிறோம்.
இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. ஏதோ இன்னொரு வீட்டுக்கு நடக்கு, வேற வீட்டு குழந்தைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதை அப்படியே அசால்ட்டு செய்யாமல், நம்ம வீட்டு குழந்தைக்கு நடந்திருக்கு, நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த நிலைமை வரும்போது தான் இதனுடைய பெயின் நமக்கு புரிய வரும். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி இருக்கும்போது விமர்சனம் செய்வோம், இன்னொரு கட்சி இருக்கும்போது அவங்கள பற்றி விமர்சனம் செய்ய மாட்டோம், புகழ்த்தி மட்டுமே பாடுவோம் அப்படின்னு சொல்கிற கோவன் கோமாளிகள் மாதிரி ஏகப்பட்ட கோமாளிகள் சினிமா உலகத்திலும் அரசியல் உலகத்திலும் இருக்காங்க. அவங்கள பற்றி பேசுறதுக்கு நீங்கள் ஏன் தயங்கணும்? எங்க தப்பு செய்கிறோன்னு அவ்வளோ தைரியமாக செஞ்சுட்டு இருக்கும்போது உண்மையை பேசக்கூடிய நபர்கள், உண்மையிலேயே மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய நெஞ்சம் இருக்கக்கூடிய மனிதர்கள் நாம் பேசினாதான் இங்கே அரசியல் மாற்றமும் சரி, ஆட்சி மாற்றமும் சரி, எதுவாக இருந்தாலும் எந்த மாற்றமாக இருந்தாலும் அது வரும். அதற்கு சாதாரண மனிதர்கள் பேசணும். நாம் அனுபவிக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் துக்கங்களும் அது அரசியல்வாதிகளால் ஏற்படக்கூடியதை அரசியல்வாதிகளிடமும், அரசு அதிகாரிகளால் ஏற்படக்கூடியதை அரசு அதிகாரிகளிடமும் சொல்ல வேண்டும். கடைசி வரை வாய் மூடிட்டு தான் இருப்போம் அப்படின்னா சுதந்திரம் கிடைத்ததும் வீண், நாம் இந்த பூமியில் வாழ்வதும் வீண். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யலை, இந்த மனித குலம் தாழ்ந்து போகலை. ஸோ கொஞ்சம் யோசிங்க, நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுங்க, நல்ல அரசியலை பற்றி பேசுங்க, நல்ல அரசியல்வாதிகளை பற்றி பேசுங்க. நல்லது நடக்கட்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.